டைரக்டர் டி ராஜேந்தர் டைரக்ட் பண்ண திரைப்படங்கள்லாம் என்னென்ன, அந்த படங்களோட வெற்றி தொழில் நிலவரங்கள். ஆக்சுவலி டிஆரோட ஹிட்டார் ஃப்ளாப்ன்றது நீங்க யூடியூப்ல வந்து மோஸ்ட் ஆஃப் ரேர் தான் கிடைக்காதுன்ட்டே சொல்லலாம். ஏன் இதை குறிப்பிட்டு சொல்றேன்னா, நிறைய ஒரு ஹீரோ டைரக்டர் எல்லாருக்குமே ஹிட்டார் ஃப்ளாப் வந்து அதிகமாக போட்டிருப்பாங்க நிறைய சேனல்ஸ்ல. ஒரே ஸ்டாரை பேஸ் பண்ணி. ஆனால் டிஆர்ன்ற ஒரு 80s ஒரு மிகப்பெரிய டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ஹீரோ, இன்னும் கேமராமேன், எடிட்டர், எல்லாமே ஆக்சுவலி ஆல்ரவுண்டர்ன்ட்டு தாராளமாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனுஷன் நம்ம டிஆர் மட்டும் தான். ஆக்சுவலி இவ்வளோ தூரம் எதுக்கு பேசுறேன்னா, இதுக்கெல்லாம் நான் ரொம்ப ரஃபர் எடுத்து இந்த ஒரு ஹிட்டார் ஃப்ளாப் கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் விட இம்பார்ட்டனா கவுண்ட் டவுன் பண்ண போகிறோம். நம்ம டிஆர் டைரக்ட் பண்ண திரைப்படங்களோட வெற்றியின் அடிப்படையில் எந்தெந்த படங்கள் என்னென்ன இடத்த வரப்போகுது அப்படின்ட்டு. ஆக்சுவலி டிஆர் மொத்தம் 20 படங்கள் கிட்ட டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த 20 படங்களில் ஹிட்டார் ஃப்ளாப் சொல்றதே ஒரு பெரிய விஷயம். அதை தாண்டி நம்ம கவுண்ட் டவுன் பண்ண போகிறோம். ஆக்சுவலி கவுண்ட் டவுன்றது சான்ஸே இல்லை, ரொம்ப ரஃபர் எடுத்து ரொம்ப நிறைய வந்து மெனக்கெட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் கவுண்ட் டவுன்ற கான்செப்ட் நம்ம சேனலில் இருந்தால் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்ல இருந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் கவுண்ட் டவுனில் பண்ணியிருந்தாலும் டிஆருக்கு கவுண்ட் டவுனில் பண்ணுறதுன்றது பெருசாக வந்து கஷ்டப்பட்டுருக்குந்தாங்க சொல்லணும். ஏன்னா டிஆரோட படங்கள்ன்றதுலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சாம்ராஜ்யம். ஆக்சுவலி இப்போ ரஜினி, கமல், இன்னும் பெரிய டைரக்டர் அவங்களதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விளம்பரமாக இருக்கும். பட் டிஆர்ன்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவருக்கான ஒரு சாம்ராஜ்யம் நடத்திட்டு இருந்தார். ஸோ அதனால் அந்த ரெஃபர் இது அப்படின்றதுலாம் ரொம்பவே டைட்டாக தான் இருந்தது. அதை தாண்டி டிஆர் டைரக்ட் பண்ண எல்லா படங்களும் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இருந்திருக்கு. ஸோ வாங்க, இன்ட்ரோ பேசினா ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட வெற்றி நிலவரங்களோட மீதி இன்னும் சில விஷயங்களை கவுண்டரில் முடிஞ்சா பேசுவோம். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு பேச முடியாதுங்க. ஏன்னா டிஆரை பற்றி பேசணும்னா சமுத்திரத்தை சங்கில் அடைக்கிற மாதிரி தான். ஸோ நடக்காது. முடிஞ்ச வரைக்கும் சாக்ரிஃபைஸாக இந்த வீடியோ பண்ண பார்க்குறேன். நம்ம கவுண்டில் 20வது இடத்துல பார்க்க போகிற படம் வீராசாமி. வீராசாமி தான் நம்ம டிஆர் டைரக்ட் பண்ணதுலேயே கடைசி படம். ஆக்சுவலி அவர் வழக்கம் போல் எந்த படத்துக்கும் அவர் தான் டைரக்டர், அவர் தான் கேமராமேன், அவர் தான் எடிட்டர், அவர் தான் வந்து ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, ஆக்சுவலி கோரியோகிராஃபர் கூட அவருன்ட்டே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து அவரோட அந்த டான்ஸிங் ஸ்டைல்லாம் இருக்கும். ஸோ இந்த படம்ன்றது பொதுவாகவே டிஆருக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அவர் வந்து இந்த தங்கச்சி பாசம், அம்மா பாசம், அப்புறம் காதல், சில சமூக கருத்துக்கள், இதுக்குள்ளே தான் அவர் வந்து படத்தை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போவார். ஸோ இல்லை எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஆக்சுவலி நம்ம டிஆர் இந்த படத்தில் ஹீரோவாக ஒரு 12 வருஷம் கழிச்சு வரான்னு சொல்லலாம். இந்த டைமில் வந்து அவரோட பையன் சிம்பு ஒரு மிகப்பெரிய டாப் ஹீரோவாக வந்திருக்காரு. ஸோ அவருக்கு காம்படிட்டாக இவரும் வந்து ஒரு ஹீரோவாக படம் பண்ணுறாரு. அந்த மாதிரிலாம் வந்திருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டிஆரை வந்து அப்போலாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இருந்த ட்ரோலிங்கோட அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா வளரும்போது இந்த 2010-15 டைம்லலாம் 18 டைம்லலாம் ரொம்பவே அதிகமாக டிஆரை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவும் இந்த வீராசாமியை வச்சு ரோஸ்ட் பண்ணி கிழிச்சு எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி அதுக்கேற்ற மாதிரிலாம் இருந்தாலும் டிஆர்ன்றவர் வந்து 80ஸ்ல அதை பேஸ் பண்ணி தான் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்தாரு. அவர் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் எவால்வ் ஆகாத மாதிரி தான் இருக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது. ஏன்னா அவர் வந்து ஒரு சாம்ராஜ்யம் நடத்திருக்காருங்க. ஆக்சுவலி அந்த சாம்ராஜ்யம் வந்து அப்போ மிகப்பெரிய வந்து ஒரு பவர்ஃபுல் சாம்ராஜ்யமாக அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அவர் அந்த ஒரு ஸ்டேட்டஸ்குள்ளே இருந்து அவரால் வெளியில் வந்து படம் பண்ண முடியல. ஓரளவுக்கு கமர்ஷியலாக அவர் பண்ணிட்டு இருந்தாலும் அது காலகட்டம் மாறிட்டு இருக்கு. ஸோ ஹீரோஸ்லாம் வந்து வேறு மாதிரி கலாய்க்கிறாங்க. ஏன்னா 80ஸ்லாம் வந்து பாண்டியராஜன் நம்ம டிஆர்லாம் ஹீரோவாக ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ரேஞ்செலாம் வந்து இத்தனைக்கும் நம்ம டிஆருக்கு வயசாகிடுச்சு, அவரோட பையனடி, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்து மேலே மிக்ஸ்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஆர் அரசியலில் சில விஷயங்கள், அப்புறம் அவரோட பையன் இன்னும் சில கருத்துக்கள்லாம் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்து ஆக்சுவலி அந்த வீராசாமி படத்து மேலே வந்து பாஞ்சிட்டு தான் சொல்லணும். படம் டிஆரை பிடிச்சவங்களுக்கு, டிஆரோட டெம்ப்ளேட் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக வீராசாமி பிடிக்கும். ஆக்சுவலி அதெல்லாம் ஓல்டு டெம்ப்ளேட்டுங்க, நாங்களாம் 2K கிட்ஸ் அப்படின்ட்டு கலாய்க்கிறவங்களுக்கு அந்த படம் வந்து கலாயிர ரேஞ்சில் தான் வந்து வேறு லெவலில் இருந்ததுனால ஆக்சுவலி படத்தை வந்து ஃப்ளாப் பண்ணி விட்டாங்க தான் சொல்லணும் தேட்டரில் பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு ஆவரேஜ் ஹிட் ரேஞ்சுக்கு மேக்ஸிமம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் தேட்டரை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம டிஆரோட கடைசி படம் அவர் ஹீரோவாக நடித்த படம். ஸோ மனுஷன் சும்மா இல்லை, 100 நாள் ஓட்டியிருப்பார் வீராசாமி படத்தை தேட்டரில் வச்சு. ஆக்சுவலி அது 2000 டைம்லலாம் ஓரளவுக்கு தேட்டருக்கு ஆடியன்ஸ் புல்லிங் இருந்தது. ஸோ அந்த ஒரு காரணத்தால் 100 நாள் தேட்டருக்கு எழுறது இந்த வீராசாமிக்கு நம்ம டிஆர் கொடுத்துருப்பாரு. ஓவரால் ஹிட்வர்ட்டிக்காக இந்த படத்தை எல்லாருமே ஃப்ளாப்பு, டிசாஸ்டர்லாம் சொல்லியிருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி அது ஃபினான்ஷியலாக என்னாச்சுன்னு டிஆர் தான் போய் கேட்கணும், கணக்கு வழங்கலாம். ஆனால் ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸாக என்ன பொறுத்த வரைக்கும் இது தேட்டரில் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னு சொல்லுவேன். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் வசந்த அழைப்புகள். இதுதான் நம்ம டிஆர் டைரக்ஷனில் முதல்ல பேர் போட்டு ரிலீஸ் ஆகிற படம் சொல்லணும். அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷனில் படம் வந்து அன்னைக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆடியன்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலும் பெரிய ஸ்டார் காஸ்டிங்லாம் இல்லை. அவருடைய முந்தைய ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே மாதிரி அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படமாக இந்த படம் அமையல, ஒரு கேஷுவலான படம் தான் இருந்தது அப்படின்ற ஒரு காரணத்தால் அன்னைக்கு டைமில் தேட்டரில் ஒரு ஆவரேஜ் ரேஞ்சில் தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. நம்ம கவுண்டில் 12ல் பார்க்க போகிற படம் நெஞ்சில் ஒரு ராகம். இந்த படம் நம்ம டிஆர் டைரக்ஷனில் பேர் போடுறதுல ஒரு 3வது படம் சொல்லலாம். இந்த படத்தில் தான் ஒரு டாப் ஹீரோயினியா சரிதா வந்து ஆக்சுவலி புக் பண்ணுறாரு. ஏன்னா இதுக்குள்ள வந்து நம்ம டிஆர் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவரோட படங்கள்ல ஆக்சுவலி அவரு கூட ஒரு செட் ஆஃப் ஆக்டர் வச்சிருப்பாரு. ஆக்சுவலி இந்த படத்துலையும் அந்த ஆக்டர்லாம் ஒர்க்கிங்கில் இருந்தாலும் சரிதா மாதிரி ஒரு டாப் ஹீரோயினியா வந்து இந்த படத்தில் போட்டிருப்பாரு. ஆக்சுவலி தியாகராஜனும் அப்போ கொஞ்சம் பிரபலமாக இருக்கார். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டை போட்டு இந்த படம் எடுத்திருப்பாரு. இது தேட்டரில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ரேஞ்சில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஆக்சுவலி மேக்ஸிமம் மிட் ரேஞ்சிலேயே போகலாம். ஆனால் ஓவராலாக ஆவரேஜான ஒரு படம் அப்படின்ற அளவுக்கும் இந்த படம் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு பெரிய வெற்றி ஆகலாம்.
டிஆரோட கான்செப்டுக்குள்ள ஒரு படம் சொல்லலாம் இந்த நெஞ்சில் ஒரு ராகம். ஆக்சுவலி இந்த படமும் வழக்கம் போல தான் அவர் வந்து டைரக்ஷன், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து அவரே பண்ணியிருப்பாரு. நம்ம கூட 17வது இடத்துல பார்க்க போகிற படம் சாந்தி எனது சாந்தி. இந்த படம் 91 வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கும். கௌதமி, டிஆர் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம சிம்பு வந்து இந்த படத்தில் சின்ன வயசு கேரக்டரில் பண்ணியிருப்பாரு. இந்த டைம்லலாம் நம்ம டிஆர் வந்து சிம்புக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆக்சுவலி 80s வரைக்கும் தான் வந்து டிஆர் அவருக்கான ஒரு ரேஞ்ச் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் 80s முடியும் போதே பார்த்தீங்கன்னா சிம்பு உள்ளே கொண்டு வந்து 90sலாம் வந்து சிம்புக்காகவே படம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்ட்லாம் எழுதி இந்த படம் எடுத்திருப்பாரு. ஆக்சுவலி இந்த படமும் நம்ம டிஆரோட அந்த ஒரு ஃபோக்கஸ் ஸ்கூலில் தான் வந்து இருந்தது. ஓவராலாக எல்லாருமே ஹிட் அடிக்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்து பிடிக்கிற மாதிரியான ஒரு படம்ட்டு நம்ம பெருசாக சொல்லிக்க முடியாது. அதாவது மிகப்பெரிய வெற்றிங்கிறதாவில் ஓரளவுக்கு ஆவரேஜ் ரேஞ்சில் தான் இந்த படமும் போயிருக்கும். ஆக்சுவலி நம்ம டிஆர் இந்த டைம்லலாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஆக்சுவலி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா ரொம்பவே ரேராக தான் ஒரு படம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதனால் எந்த படத்தையும் ஒரு பெருசாக தோல்வி அடைய விட்டதில்லை. டிஆருக்குன்னு ஒரு சில ஆடியன்ஸ் இருக்காங்க. அது இந்த டைம்லலாம் மைல்டாக வந்து ஒரு சின்ன ஒரு குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா அவரோட ஸ்டைல் மாறுது, அவர் பையனுக்கோசம் படம் பண்ணுறாரு, இந்த மாதிரி வரும்பொழுது அது ஓவராலாக எல்லா ஆடியன்ஸாலையும் கொண்டாடுற மாதிரி இல்லை. ஸோ இந்த ஒரு டைமுக்கு அப்புறம் தான் டிஆர் வந்து அவருக்கான மார்க்கெட்டுன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆக்சுவலி அவர் படம் பண்ணுறதை கம்மி பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம சிம்புக்காக இலக்க ஆரம்பிச்சிட்டார்னே சொல்லலாம். நம்ம கவுண்டில் 16வது இடத்துல பார்க்க போகிற படம் ராகம் தேடும் பல்லவி. இந்த படம் டிஆர் டைரக்ஷனில் பேர் போட்டு 4வது, பேர் போடாமல் 5வதுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி அவரோட ஆஸ்தான ஹீரோ சங்கர், அப்புறம் அவருக்கான அந்த ஒரு டீம் செட்டோட அவருக்கான ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் இட்டு கொடுத்துரலாம் அந்த மாதிரியான ஒரு ஜோனுக்குள்ளே இந்த படம் இருக்கும். ஸோ ஆடியன்ஸையும் வந்து லைட்டாக இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு சொல்லலாம். தியேட்டரிக்கல இது ஒரு ஆவரேஜ் ஹிட்ன்றது அதுக்கு மேலே கூட சொல்லலாம். இந்த மாதிரி டைட்டில்றதே அப்போ கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். ஆக்சுவலி ராகம் தேடும் பல்லவி, ஆக்சுவலி அந்த டைட்டில்ன்றது வந்து அன்னைக்கு டைட்டில்றதுலாம் ரொம்ப பெருசாக பேசி டைட்டில் சொல்லும் போது தான் சொல்லணும். நம்ம டிஆர் எடுக்கிற எல்லா படமும் பார்த்தீங்கன்னா 9 எழுத்து முடிகிற மாதிரியான டைட்டில் வைப்பார் மோஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஏன்டி கேட்டிங்கன்னா அது அந்த ஒரு வெற்றிக்கான விஷயம் அப்படின்றது இருக்கும். அதை அவரை நல்லாவே காப்பாற்றிட்டு இருந்துருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா நம்ம டிஆருக்கு வந்து பெருசாக வந்து தோல்வி, மிகப்பெரிய தோல்வின்னு சொல்லிட்டு ஒரு படம் சொல்ல முடியாது. அதை அவரை பெருசாக காப்பாற்றிட்டு இருந்துருக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைமில் அவருக்கான ஒரு 9 எழுத்து படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தோல்வி, டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி அமையல. எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜ் ஹிட் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தது. நம்ம கவுண்டில் 15வது இடத்துல பார்க்க போகிற படம் தாய் தங்கை பாசம். இந்த படம் 95 வருஷம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி இந்த டைம்லலாம் அவர் வந்து படம் எடுக்கிறதே வந்து அவரோட பையனை வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே தீவிரமாக இருந்தார். ஆக்சுவலி சிம்பு இல்லாமல் ஒரு படம் நம்ம டிஆர் பண்ணுறதே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி தாய் தங்கைன்றது வந்து நம்ம டிஆருக்கு வந்து தங்கச்சி பாசத்தில் அடிச்சிக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்ட்லாம் தமிழ் சினிமாவில் இருக்கானா, இல்லை டிஆர்லாம் டாப்பில் வந்து நிற்பார், நம்பர் 1 கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற தாயை பற்றி படம் எடுத்தும் ஹிட் அடித்தவர் தான். ஸோ தாய் தங்கைன்னு ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு எடுத்த ஒரு படம் தான். இந்த பாசத்துக்குள்ள சென்டிமெண்ட்டுக்குள்ளெல்லாம் நல்லாவே வந்து படம் பண்ணுறவர் தான். ஸோ பண்ணியிருந்தார். பட் ஆக்சுவலி சிம்போட ஃபோக்கஸ்குள்ளே வரணும் அந்த மாதிரி சில விஷயங்களாக என்ன எதுன்னு தெரியல. நம்ம டிஆருக்கு இந்த டைம்லலாம் வந்து அவரோட படங்கள் வந்து ஆடியன்ஸ் கிட்ட வேறு மாதிரி ஆயிடுச்சு, ஆடியன்ஸ் டேஸ்ட்டு. பட் நம்ம டிஆரோட டேஸ்ட்டுன்றது அவருக்கான சோனை விட்டு அது பெருசாக வந்த மாதிரி தெரியல. ஆக்சுவலி அவருக்குண்டு ஒரு சாம்ராஜ்யம் 80sல அமைச்ச மாதிரி 90sல அவருக்குண்டு ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டார். அதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். அது எல்லா ஆடியன்ஸையும் பெருசாக கவர் பண்ணலாம் தான் சொல்லணும். ஆனாலும் டிஆர் அவருக்கான ஒரு சாம்ராஜ்யம் நடத்துறாரு. ஸோ படத்தை சும்மா விட்டுருவாரா? அதே சமயம் டிஆர் படம் அப்படின்னாலே வந்து ஒரு ஆடியன்ஸ் இருக்க தான் செஞ்சாங்க. எனவே இது எல்லாம் சேர்த்து இந்த தாய் தங்கை பாசம் அன்னைக்கு டைமில் தியேட்டரிக்கல 100 நாள் வரைக்கும் வச்சு ஓட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட ஒரு இட்வெட்டியும் நம்ம வந்து டிஆரே தான் இந்த படத்துக்குலாம் வந்து எல்லாமே ஆக்சுவலி அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கான நேம் கார்டு படிக்கனாலே வந்து பெரிய ஒரு டைம் ஆகும். ஏன்னா ஹீரோ, ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், பாட்டு எழுதுறது, மியூசிக் போடுறது, கேமராமேன், அப்புறம் எடிட்டர் கூட பண்ணிட்டு இருப்பாரு, ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பாரு, டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணுவார். ஸோ ரியலாகவே வந்து ஒரு படத்தை ஃபிலிம் பை அப்படின்னு போடுறது தகுதி உள்ள மனுஷங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே இவரே பண்ணுறதுனால ஆக்சுவலி இவரோட படம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பெருசாக கை கடிக்காமே இருக்கும். அதனால தான் சொல்கிறது நம்ம டிஆருக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ளாப் படம் அப்படின்னு சொல்லிட்டு மிக பெருசாக அமையல அவரோட கெரியர்லன்ட்டு. நம்ம கவுடில் 14வது இடத்துல பார்க்க போகிற படம் ஒரு வசந்த கீதம். இந்த படம் 94 வருஷம் வருது. இந்த டைமில் சிம்பு வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு அவரே சோலோவாக வந்து படத்தை மெயின் பண்ணிலாம் படம் எடுத்து அந்த ஒரு நேம் கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து அப்படியே வந்து தக்க வச்சு நம்ம டிஆர் இன்னும் பூஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த படம் எடுத்திருப்பாரு. அது ஆடியன்ஸ்கிட்டையும் ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸில் அப்படியே ட்ராவல் ஆகியிருக்கும். எனவே அதுக்கு முந்தைய படங்கள் மாதிரி இந்த ஒரு படம் வந்து பெருசாக சோபிக்கலன்னு சொன்னாலும் ஆக்சுவலி தியேட்டரிகளை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு டைமில் இந்த ஒரு வசந்த கீதம்ன்றது ஓரளவுக்கு கொஞ்சம் பரவலாக இருந்த படம் தான். ஸோ ஒரு ஆவரேஜ் ட்ரெண்ட்ன்றது இட்டு வரைக்கும் சொல்லலாம். இப்போ நான் சொன்ன எல்லா படங்களுமே வந்து உங்களுக்கு பெருசாக ஒரு படத்துக்கு ஒரு படம் வந்து இதை விட இது பெஸ்ட்டு, அதை விட அது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே டிஆர் சோனுக்குள்ளே தான் அந்த படம் எடுத்துகிட்டு இருப்பாரு. டிஆரே எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுனால அந்த படங்களோட வெற்றிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரே ஸ்டாண்டபிளாக இருந்துட்டு இருந்து. அதனால தான் நம்மளால் பெருசாக வந்து கவுண்டரில் ஒரு படத்துக்கு ஒரு படம்ன்றது அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடியாது. நம்ம கவுண்டரில் 13வது இடத்துல பார்க்க போகிற படம் மோனிசா என் மோனலிசா. இந்த படம் நம்ம டிஆர் தாய் தங்கை பாஸுக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் கேப் விட்டுட்டு எடுக்கிறாரு. ஆக்சுவலி நல்ல ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா டிஆருக்கு வந்து படம் பண்ணுறதுலேயே நீங்கள் 90ஸ்க்கு மேலே 80ஸ்ல உங்கள் சாம்ராஜ்யம் எவ்வளோ பெருசு, 90ஸ்ல வந்து அவ்வளோ பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கிடைக்கலேன்ட்டு ஆடியன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படத்தை வந்து ஒரு பெரிய லெவலில் எடுக்கிற மாதிரி நிறைய அறிமுக
ஹீரோ ஹீரோயின் எல்லாம் போட்டு ஒரு பெரிய லெவலில் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் வெயிட்டிங் இருந்துகிட்டே சொல்லலாம். அதே சமயம் சிம்புவும் அடல்ட் ஆகும்போது அந்த ஒரு விஷயமும் இந்த படத்து மேலே வருது. அதை தாண்டி வந்து நம்ம டிஆருக்கான அந்த சாங்குன்றதை வந்து 80ஸ்லாம் வந்து பெரிய கொடி கட்டி பறந்த ஒரு, ஏன்னா இளையராஜாக்கெல்லாம் வந்து டஃப் கொடுத்த மனுஷன். இவரோட பாட்டி கேஸ்ட் வாங்குறதே ஒரு பெரிய குரூப் இருக்கும். அந்த மாதிரி அவரோட மியூசிக்லையும் இந்த மோனிசா அண்ட் மோனலிசா கேசட்லாம் வந்து ரொம்பவே பிரபலமாக இருந்தது. ஆனால் இது ரிலீஸ் ஆகும்போது தான் ஒரு பெரிய பிரச்சனை. படையப்பா படம் நம்ம ரஜினி படம் வரும்போது இந்த படத்தை ஆக்சுவலி போட்டிக்குனா ரிலீஸ் பண்ணியிருப்பார். ரஜினி படம் வரதுனால தேட்டர் வந்து பெருசாக வந்து இந்த படத்துக்கு அடி வாங்கியிருக்கும். ஆனால் மோனிசா அண்ட் மோனலிசா ஒரு மிகப்பெரிய வேற லெவல் பட்ஜெட்டில் எடுக்கிறாரு. இது முக்கியமான காரணம் நம்ம டிஆர் வந்து செட்டில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுவார். ஸோ அவரோட செட்டை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டார். அதை வந்து அவர் யூஸ் பண்ணிட்டு கலைச்சிருவார். ஸோ அந்த மாதிரி நிறைய இந்த மோனிசா அண்ட் மோனலிசா பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் பிரம்மாண்டமாக எடுத்திருப்பார். அது ஒரு பெரிய படமாக எடுக்கிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தன்னோட பையனை பேஸ் பண்ணியே ஒரு கதை ஓடிட்டு இருக்கும். ஒரு மாஸ்டர் ரேஞ்சில் இருக்க ஒரு பையனை பேஸ் பண்ணியே போயிட்டு இருக்கு. அந்த கதை அம்சம்ன்றது 90s ஆக்சுவலி 80s எண்டிங்ல இருந்து 90s அந்த தாய் தங்கை பாசம் வரைக்குமே சொல்கிறேன். அதுலேருந்து ஒரு ஜோன் வேற ஜோனுக்கு போகிறாரு. லவ் படம் ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி ஒரு லவ் படம் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வராரு. அது வரத்துக்கு முன்னாடியே வந்து ஆக்சுவலி அந்த எதிர்பார்ப்பு அது இது எல்லாமே இருந்தாலும் போட்டிங்கிறதும் இங்கே ஒரு பெரிய ஒரு ரஜினிக்கெலாம் இப்போ பெரிய ரசிகர்கள் இருக்காங்கலாம் ஒரு மோதல் வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிவ்யூ ரேஞ்சிலையும் அது டிஆரில் வந்து கொஞ்சம் ஒரு சிலர் மிக்ஸ்டாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இந்த படத்தை ஆதரிச்சவங்களும் இருந்தாங்க. சேம் டைம் டிஆருக்கு வந்து ஆக்சுவலி அந்த ஸ்டார்டிங்கால அந்த ரசிகர்லாம் இருந்தவங்களாம் படம் இட்ஸ் ஓகே இன்னைக்கு காலத்து ரசிகர்களாலையுமே அது கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த கரெக்டான டைமிங் இந்த படத்துக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ தேட்டரிக்கலையும் ஓரளவுக்கு மோனிசா அண்ட் மோனலிசா போச்சுன்னு தான் சொல்லுவேன். நான் ஒரு ஆவரேஜ் ரேஞ்சுக்கு போச்சுன்னு சொல்லுவேன் தேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் இது ஒரு ஃப்ளாப் படம்ட்டும் சொல்லலாம். ஏன்னா பட்ஜெட் ரொம்ப பெருசு. ஆக்சுவலி படையப்பா வரும்போது வரனால தேட்டரிக்கல் வரல. அப்போ நிறைய படங்கள்லாம் வந்துட்டு இருக்கும்போது தேட்டரிக்கலை குறைச்சிட்டாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நிறைய தேட்டரிக்கலில் ரொம்ப நாள் ஓடி இருந்தால் தான் அந்த ஒரு ப்ராஃபிட் அவர் எடுத்துக்க முடியும். ஆனால் தேட்டரிக்கல் சர்வேன்றது கொஞ்சம் நல்லா இருந்த மோனிசா அண்ட் மோனலிசாக்கு. படம் 100 நாள் ஈட்டியம் வச்சு ஓட்டியிருப்பாங்க. 50 நாள் ஈட்ட கொஞ்சம் அப்படியே பரவலாக ஓடிச்சு. ஆக்சுவலி இதை நிறைய பேர் வந்து கவுண்டர் பண்ணும்போது கொஞ்சம் கீழே வைக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டைட் ஷெடியூல், ரொம்ப டைட் ஷெடியூல். இந்த டைமில் வந்து ஆக்சுவலி இந்த படமாக அவர் ஜெயிச்சிருந்தாலும் அவர் ஃபினான்ஷியலாக அண்ட் அந்த சர்வைவிங் போட்டி இந்த மாதிரி விஷயத்தில் தான் அவர் தோத்துட்டதாக பார்க்குறேன். மோனிசா அண்ட் மோனலிசாக்கு ஒரு நல்ல ஒரு டைமிங் கிடச்சி இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தா அந்த டைமில் வெற்றி ஆகியிருக்கலாம். நம்ம கவுண்டரில் 13வது இடத்துல பார்க்க போகிற படம் காதல் அழிவதில்லை. காதல் அழிவதில்லை 2002 நம்ம சிம்புவை ஹீரோவாக வச்சு பண்ணுறாரு. ஆக்சுவலி இந்த டைமில் வந்து மோனிசா அண்ட் மோனலிசா ஃப்ளாப்புக்கு அப்புறம் ஒரு வெற்றியை கொடுத்து டிஆர் அவருக்கான அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி மூலமாக ஒரு நின்றுட்டார் சொல்லலாம். அந்த ஒரு வெற்றி வாகையோட தன்னோட பையனை வச்சு ஒரு படத்தை அறிமுகப்படுத்துறாரு. ஸோ பையனை வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்த்து அவருக்கோசமே தன்னோட கெரியரை இழந்த ஒரு டிஆர் அவரை அறிமுகப்படுத்துகிற ஒரு கதைக்களத்தில் ஆக்சுவலி ஒரு வழக்கம் போல் அந்த சமூக ஜனரஞ்சகமான காதல் அப்புறம் ஆக்ஷன் இது எல்லாமே கலந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டாக அவருக்கான ஒரு பேட்டர்னிஸ்ட்டில் வந்து அவரை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். அது டிஆர் ரசிகர்களால் வந்து கவரப்பட்டது தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆக்சுவலி பாட்டு கீட்டெலாம் கூட டிஆரை வந்து ஒரு புது ஒரு டோன் இருக்கும் டிஆர் கிட்ட. ஆக்சுவலி எத்தனை மியூசிக் டைரக்டர் வந்தாலும் டிஆரோட டோன் புதுசு. அது 80s ஒரு மாதிரி இருக்கும், 90s ஒரு மாதிரி இருக்கும், 2000 அது கொஞ்சம் மாறிச்சு. ஸோ அதுவும் அந்த டிஆரை வந்து ரொம்பவே வந்து சிலாகிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஒரு டோன்லாம் பிடிச்சிது. ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளே கூட சொல்கிறேன். பட் ஓவரால் ஆடியன்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது ஆக்சுவலி இந்த படம் வந்து சிலது மிக்ஸ்டான ரிவ்யூலாம் வாங்க தான் செஞ்சுது. அதுவும் இல்லாத ஒரு மிகப்பெரிய போட்டியில் வேறு தீபாவளிக்கு விட்டு வச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் படம் நம்ம சிம்பு அந்த அளவுக்கு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி இது ஓவரால் ஆடியன்ஸை பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ பெரிய மட்டமான படம்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஆவரேஜ் ரேட்டுக்கு மேலேயே வந்து தேட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸும் இந்த படத்து மேலே இருந்தது. ஆனால் இந்த படத்தையும் நம்ம டிஆர் சும்மா விட்டுருக்க மாட்டார். 100 நாள் ஓட்டியிருப்பாரு. அவர் சும்மானே படத்தை ஓட்டுவார். இந்த காதல் அழிவதிலே வந்து உங்களுக்கு மோனிசா மோனலிசா மாதிரி அவ்வளோ பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது. ஓரளவுக்கு நார்மல் பட்ஜெட்டில் தான் எடுத்திருப்பாரு. என்னதான் பையனை அறிமுகப்படுத்தினாலும் கரெக்டாக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார். அது ஓரளவுக்கு தேட்டரிக்கில் வந்து ஒரு ஃபினான்சியல் டிசாஸ்டர்லாம் இந்த படத்துக்கு நம்ம சொல்லவே முடியாது. ஆக்சுவலி அதை தாண்டி அவர் இந்த படத்தை எதனால் எடுத்தார்னா தன்னோட பையனை வந்து ஒரு ஹீரோவாக தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்துகிறோம்ட்டு எடுத்தார். அது என்ன மாதிரிலாம் ஒரு அறிமுகப்படுத்தணும்னு நினச்சாரோ அது எல்லாத்தையுமே கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி ஒரு பெரிய போட்டியில் விட்டு 100 நாள் அந்த ஒரு சர்வைவிங்கும் தேட்டரியில் கொடுத்து அவர் அதில் ஜெயிச்சிட்டு இருப்பாருன்னு சொல்லலாம். நமக்கு கூட 11வது இடத்துல பார்க்க போகிற படம் உறவை காத்த கிளி. உறவை காத்த கிளி 84ஆம் வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கும். ஆக்சுவலி இந்த படத்தில் தான் சிம்புவை முதலாக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்துறாரு. அதுவும் பிறந்ததும் தூக்கிட்டு வந்து நடிக்க வைப்பாங்க. ஆக்சுவலி பான் ஆக்டர்னுவாங்களா அந்த மாதிரி நம்ம சிம்புவை பிறந்த 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளேயே இந்த படத்தில் நடிக்க வச்சுருப்பாரு. ஏன்னா நம்ம சிம்பு பிப்ரவரி 83 பிறந்திருப்பார். இந்த படம் வந்து 84 தீபாவளிக்கு வருது. ஆக்சுவலி ஒரு 1.5 வருஷம் கேப் தான் இருந்திருக்கும் நடுவில். எனவே இந்த படத்தில் ஒரு அறிமுகப்படுத்துகிறார் தன்னோட பையனை முதல் முறையாக அப்படின்றத தாண்டி ஆக்சுவலி இந்த படம் அவருக்கு ரிலீஸ் ஆகும்போது அவர் ஒரு மிகப்பெரிய வேற லெவலில் இருக்கார். டிஆருக்குன்ட்டு ஒரு சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணிட்டாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு சில படங்கள்லாம் ஒரு வேற லெவல் மிகப்பெரிய பிளாக் பஸ்டரில் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் வந்து தன்னோட பையனை வந்து ஒரு படத்தில் அறிமுகப்படுத்துறாரு. அதை தாண்டி வந்து சரிதா ஜீவிதான்ட்டு தமிழ் சினிமாவில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆக்டர்ஸையும் வச்சு இந்த படத்தை கொடுக்குறாரு. அதுக்கு முக்கியமான காரணம் இது கொஞ்சம் அவருக்கான ஒரு செட் ஆக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் பப்ளிக்கில் இருக்க சில ஆக்டர்ஸையும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இந்த கான்செப்ட்ன்றது பார்த்தீங்கன்னா குடிக்காரங்களை மையப்படுத்தி இருக்கும். ஆனால் நிறைய பேர் குடிச்சிட்டு கெட்டு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு சீர்திருத்த படமாக இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி
மாதிரியும் அவர் கான்செப்ட் பண்ணுறாரு. ஸோ அது எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்கோசம் சரிதா ஜீவிதா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேமஸ் இந்த மாதிரியான சில விஷயங்களும் எடுத்திருப்பார். ஓவரால் ஃபேமஸ் ஆக்டர்ஸ்லாம் போட மாட்டார், ஏன்னா அவருக்கு அதில் உடன்பாடே இல்லை. ஏன்னா அவர் தனி சாம்ராஜ்யம் எங்கே வருது. அதில் சரிதா நளினிலாம் இவருக்கு வந்து பக்காவாக கம்ஃபர்ட் ஆனவங்க, அவங்க என்னதான் பொதுப்படையாக எல்லாருக்குமே தெரிஞ்சவங்களா இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த உறவை காத்த கிளி படத்தை எடுத்திருப்பாரு. நல்ல ஒரு கான்செப்ட். ஆனால் தேட்டரில் பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்லாம் கொடுத்துருந்தோம் நம்ம டிஆருக்கு. இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் ரேஞ்சில் தான், சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் இந்த உறவை காத்த கிளிக்கு இருந்தது. ஏன்னா இப்போ டிஆருக்கு நல்ல மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ இந்த படத்தையும் ஒரு சிலர் ஆதரிச்சாங்க, ரிவ்யூவும் நல்லா இருந்தது. நம்ம கவுண்டில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் சம்சார சங்கீதம். இந்த படம் 89ல் வந்திருக்கும். இந்த படத்துக்கு முன்னாடி நம்ம டிஆர் வந்து ஒரு மிகப்பெரிய வேற லெவல் பிளாக் பஸ்டர்லாம் கொடுத்துட்ருக்காரு. பட் இந்த படத்தில் தான் முதல் முறையாக சிம்பு வந்து ஒரு மெயின் கேரக்டர் பண்ண வச்சு நடிக்க வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிம்பு வந்து வளர ஆரம்பிச்சிட்டார். அவர் எப்படா வளருவார், அவருக்கு எப்படா ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுக்குதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பார் போல இருக்கு. அதோட இந்த படம் ஆக்சுவலி சமூகத்துக்கு சில விஷயங்கள் நம்ம அந்த உறவை காத்தகிலியில் பார்த்தல, அந்த மாதிரி டிவைஸ் அந்த கப்பல்ஸ்ன்றது வந்து 89ஸ்லாம் வந்து ஆக்சுவலி 90ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு டைமிங்கில் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி அது கரெக்டாக நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி, நிறைய பேருக்கு குடும்ப ஒற்றுமையை புரிஞ்சிக்கிற மாதிரி. ஆக்சுவலி இது சமூகத்தில் வந்து பெருசாக அன்னைக்கு இல்லாத ஒரு பிரச்சனையாக இல்லைனாலும் இந்த பிரச்சனைன்றது அப்போ ஸ்டார்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கதை அம்சத்தை அன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஏற்றுக்கிற மாதிரியும் புரிகிற மாதிரியும் ஒரு அழகான கான்செப்டை கொடுத்துருப்பார் நம்ம டிஆர் இந்த படத்து மூலமா. ஸோ அது தேட்டரில் ஆடியன்ஸ் கிட்டையும் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்க டிஆருக்கு இந்த சம்சார சங்கீதமும் அவரோட பேட்டர்ன்றதை வந்து இருந்தாலும் ஆக்சுவலி சொசைட்டிக்கும் ஒரு நல்ல படம் அப்படின்ற மாதிரி கொடுத்து தேட்டரில் ஒரு சூப்பர் ஹிட்டுங்கிறது ஒரு மெகா ஹிட் ரேஞ்ச் வரைக்கும் சொல்லலாம் இந்த சம்சாரம் சங்கீதம் படத்தோட வெற்றியின் அளவா. தாண்டி இந்த படத்துக்கு முன்னாடி அவருக்கான படத்தில் என்ன பாட்டு போட்டாலும் அது எல்லாமே வேற லெவலில் எல்லா பாட்டும் ஹிட் அடிக்கும். ஆக்சுவலி இந்த படத்திலேயே 13 பாட்டு வச்சிருப்பாரு. நம்ம டிஆர் தானே எல்லாமே பண்ணுறது, ஸோ வைக்க தான் செய்வார். ஆனால் இதில் வந்து மிக பெருசாக ஆக்சுவலி காலத்துக்கும் நிலைக்கிற மாதிரி ஒரு பாட்டு வந்து அவ்வளோ பெருசாக ஹிட்டாக இருக்கான்னு தெரியாது. டிஆர் ஆடியன்ஸுக்குலாம் எல்லாமே இந்த பாட்டு பிடிக்கும், 13 பாட்டுன்னு தெரியும். அந்த மாதிரி வந்து அவருக்கு வெறித்தனமான ஆட்கள்லாம் இருப்பாங்க. அதை தாண்டி நம்ம சிம்புக்கு ஒரு பாட்டை கொடுத்து அந்த பாட்டு வந்து ஹிட் ஆகிருக்கும். ஆனால் இன்னைக்கு சிம்பு ரசிகர்களுக்கு அந்த பாட்டு பெருசாக தெரியுமான்னு தெரியல. ஆனால் அன்னைக்கு ரேஞ்சில் ஓரளவுக்கு அது கொஞ்சம் பிரபலமாக இருந்தது. ஸோ இங்கே கான்செப்ஷன் கதையில் பெஸ்ட்டாக இருந்துட்டாலும் அவருக்கான அந்த மியூசிக் டைரக்டராக சாங்ஸாக வந்து வெற்றி கொடுக்குறதோட அந்த அளவு வந்து இந்த படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. நம்ம கவுண்டில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் சொன்னால் தான் காதலா. சொன்னால் தான் காதலா மோனிசா அண்ட் மோனலிசா ஃப்ளாப்புக்கு அப்புறம் டிஆர்லாம் வேலைக்கு ஆக மாட்டார்ப்பா. அவர்லாம் முடிஞ்சு போச்சு. 90ஸ்லேயே ஒரு படம் ஒன்றும் செட் ஆகலை. இவர் இதுக்கப்புறம் வேறு இன்னொரு புது படம் பண்ணுறாரா. அதை முரளிக்கு இப்போ மார்க்கெட்டே சுத்தமாக இல்லாமல் போயிட்டு இருக்கு. சைடு கேரக்டர் தான் பண்ணிட்டு அவரை வச்சு என்ன படம் கொடுத்து ஹிட் அடிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி ரோஜாக்கா இப்போ மார்க்கெட்லாம் போயிட்டு வருது. ஏன்னா இப்போ சிம்ரன் ஜோதிகா வந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமஸ்லாத ஆர்டிஸ்ட். ஆக்சுவலி நம்ம டிஆரை பற்றி கேட்க தேவையில்ல. அவர் ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் பின்னாடி அவர் போகவே மாட்டார். அவர் கதையை பேஸ் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு இருப்பார். அவருக்கு புரிஞ்சிச்சு ஆக்சுவலி மோனிசா மோனலிசா அந்த ஃப்ளாப்புக்கு அப்புறமே புரிஞ்சிச்சு. ஸோ ஆடியன்ஸுக்கு வேற மாதிரி ஒரு படம் தேவைப்படுதுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக சொன்னால் தான் காதலா குடும்ப பிரச்சனை, சமூக பிரச்சனை, காதல் பிரச்சனை, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயத்தையும் இந்த படத்தில் வச்சு இந்த 2000 டைம்லேயும் வந்து ஆடியன்ஸை கவர்ற மாதிரி ஒரு கான்செப்டை பண்ணி அந்த சொன்னால் தான் காதலா படத்தை அன்னைக்கு தேட்டரில் ஒரு நல்ல வெற்றியாக வச்சிருப்பார். 100 நாளைக்கு இந்த படம் தேட்டரில் போயிருக்கும். உங்களுக்கு சம்சார சங்கீதம் அளவோட இது வெற்றிங்கிறது அந்த அளவுக்கு இது 100 நாள் அவ்வளோ தேட்டரில் போச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லலாம். பட் அன்னைக்கு சம்சார சங்கீதம் வரும்போது அவருக்கு இருந்த அந்த பெரிய மார்க்கெட்டும் இன்னைக்கு சொன்னால் தான் காதலால் டோட்டலாக டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டைமில் சொன்னால் தான் காதலா ஒரு மிகப்பெரிய வெற்றியாச்சு தேட்டரில் பொறுத்த வரைக்கும். டிஆர் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட அந்த ஒரு ரேஞ்சே இருந்தது. ஆக்சுவலி சொல்லப்போனால் உங்களுக்கு மோனிசா மோனலிசாலே நான் ஏன் சொல்கிறேன்னா சம்சார சங்கீதத்தில் அவரோட மியூசிக்கோட ரேஞ்சை சொல்லியிருப்பேன். இங்கே மோனிசா மோனலிசாலேயே வந்து ஒரு சில மியூசிக்ன்றதோ கொஞ்சம் பிடிச்சிட்டாரு. சொன்னால் தான் காதலாலேயும் ஒரு சில பாட்டுகளை கொடுத்து சின்னதாக பொதுமக்கள் ஆடியன்ஸையும் கவர வச்சிட்டார். ஏன்னா அவருக்கு செட் ஆஃப் ஆடியன்ஸை பற்றி கேட்க தேவையில்ல, அவரோட எல்லா பாட்டும் பிடிக்கும். ஆக்சுவலி இது வந்து 90ஸ்ல கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும், நிறைய படங்களை மிஸ் ஆகிருக்கும். அது திருப்பி வந்து அவர் அந்த 99 மோனிசா மோனலிசாக்கு அப்புறமே அது சின்னதாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை அவரோட மியூசிக்கோட எவால்வேஷன், மியூசிக்கோட சேஞ்ச் ஆஃப் ஆக்சுவலி பேச ஆரம்பித்தா எங்கேயோ போகும் வீடியோ. அந்த மாதிரி டிஆர் வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பார். டிஆரை பற்றி பேசுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் நிறைய இருந்துகிட்டும் இருக்கு. நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் எங்க வீட்டு வேலன். எங்க வீட்டு வேலன் நம்ம சிம்புவை வந்து முதன்மை கதாபாத்திரம். ஆக்சுவலி ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளோ பெருசாக வந்து ஒரு கதாபாத்திரம் எடுத்து பண்ணுறது தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வந்திருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு மாஸ் ஹீரோ ரேஞ்சுக்கு ஒரு கதாபாத்திரம் எடுத்து பண்ணுற மாதிரி வந்திருக்குமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு இந்த படத்தில் சிம்புவை வந்து ஒரு ஹீரோவாகவே ஆக்கி வச்சிருப்பாருன்னு சொல்லலாம். இத்தனைக்கும் இந்த படம் வரும்போது சிம்புக்கு வந்து 10 வயசு கூட இல்லை, 8 வயசோ 9 வயசோ தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி சிம்புக்கு சம்சார சங்கீதத்திலேயே அந்த சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் அடுத்து வந்த சாந்தியானது சாந்தி அந்த அளவுக்கு பெருசாக எல்லாரையிலையும் வந்து ஓவராலாக வந்து மிக பெருசாக ஹிட் அடிக்க முடியல. உங்களுக்கு சம்சார சங்கீதம் அளவு கூட அது இல்லை. பட் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த எங்க வீட்டு வேலனை கொடுக்குறாரு. ஆனால் இந்த படம் வேற லெவல் செம்ம பிளாக் பஸ்டராக போச்சு. ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் ஹீரோவாக நடிச்சு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர்ன்ற அளவுக்கு அன்னைக்கு எல்லாருமே வியந்து பார்க்குற அளவுக்கு இந்த படத்தை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணார். தன்னோட பையனுங்கிட்டு வரும்பொழுது மனுஷன் வந்து ஆக்சுவலி பையனுக்கோசமே வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டார் தாங்க சொல்லுவேன். ஏன்னா டிஆர் வந்து அவர் அந்த 80s ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒரு டோன்லேயே போயிருந்தாருன்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் அவர் சிம்பு
சிம்புவை வந்து ஒரு ஹீரோவாக நிறுத்தணும் அப்படின்றதுல முடிவு பண்ணிட்டாரு. அவரை மக்கள்கிட்ட என்ன மாதிரிலாம் வந்து அவரை சின்ன சின்னதாக கொண்டு போய் அவரை பெருசாக நிப்பாட்டணும்னு நினச்சாரோ அந்த லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது அந்த எங்கள் வீட்டு வேலைன்றது ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது தான் சொல்லும். ஆக்சுவலி நம்ம டிஆருக்கு அதுக்கு முன்னாடி வந்த பிளாக் பஸ்டர்லாம் கூட அவரை திருப்திப்படுத்திருக்குமா, அவரை சந்தோஷப்படுத்திருக்குமான்னு தெரியாது. ஆனால் இந்த எங்கள் வீட்டு வேலை பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக அவரை படுத்திருக்கும். ஏன்னா அவர் என்ன நினச்சாரோ அது நடந்தது. அவர் ஹீரோவாக வந்தது கூட அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரான்னு தெரியல. சிம்புவோட அந்த ஒரு படம் எங்கள் வீட்டு வேலைன்னு அன்னைக்கு சின்ன குழந்தைகள் எல்லாருக்குமே தெரியும், 80s கிட்ஸுக்குலாம். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 8 வயசுலேருந்து ஒரு 13 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா எங்க வீட்டு வேலன் படம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா ரிமெம்பர்ல இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான படம். அன்னைக்கு தியேட்டர்ல போய் படம் பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சோ ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆச்சு இந்த எங்க வீட்டு வேலன். எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நம்ம எங்க வீட்டு வேலனை இந்த அளவுக்கு கவுண்ட் பண்றது இது கரெக்டா இருக்குமா? ஏன்னா இன்னும் நல்லா கூட டாப்ல போகும் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு வெற்றிங்கிறது தோணுது. பட் இதுக்கு முன்னாடி வந்த 80s படங்கள்ல இருந்த அந்த டிஆருக்கான மார்க்கெட், டிஆருக்கு இருந்த அவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் வட்டம், ஆக்சுவலி தியேட்டரிக்கல்ல வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இருந்தது. அது 90sல வந்து கொஞ்சம் வேற மாதிரி நிறைய வந்து செதற ஆரம்பிச்சது. ஸோ டிஆருக்கான ஆடியன்ஸ்ன்றதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சாண்டே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் தான் எனக்கு எங்கள் வீட்டு வேலை வந்து நான் இந்த ஒரு கவுண்டரில் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரோட வெற்றியின் அளவுன்றது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஆவரேஜ் ஹிட்டு சூப்பர் ஹிட்டு ஒரு அளவை வந்து பெருசாக பிரிக்க முடியாது. இப்போ எங்கள் வீட்டு வேலை பிளாக் பஸ்டர் தான், இது மேலே பார்க்க போகிற எல்லா படமும் பிளாக் பஸ்டர் தான். அதனால அந்த வெற்றியோட இந்த வெற்றி வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப மைனூட்டான ஒரு டிஃப்ரெண்ட் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ரொம்ப அவ்வளோ பெருசாக வந்து நம்ம சொல்கிற அளவுக்கு கிடையாது. ஸோ அதனால தான் அந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். சரி வாங்க அடுத்த ஒன்று பார்ப்போம். நம்ம கவுண்டரில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் ஒரு தாயின் சபதம். ஒரு தாயின் சபதம் 87 வருஷம் தமிழ் வருஷம் வருது. இந்த படம் வரும்போது தான் தமிழ் சினிமாவே நடுங்குன்னு தான் சொல்லும். ஏன்னா டாப் ஆக்டர்லாம் அந்த அளவுக்கு வந்து புளிய கரைக்கிற அளவுக்கு நம்ம டிஆரோட வளர்ச்சி வந்து மிக பெருசாக இருந்தது. பாக்யராஜ் வந்து 80s ஸ்டார்டிங்லலாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த மாதிரி ஒரு கிளி ஏற்படுத்தினார். ஆனால் அது 80s எண்டிங்கில் ஆக்சுவலி 80s பிகினிங்லேருந்தே அவர் கொண்டு வந்துட்டு இருந்தார். இந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய ஒரு ஷாக் நிறைய பேருக்கு இருக்கும். ஆகா ஒரு படம் வருதா, நம்மளுக்கு தேட்டரிக்கல் எப்படி கிடைக்கும், நம்மளுக்கு ஆடியன்ஸ் எப்படி வருவான்ட்டு அந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த ஒரு தாயின் சபதம் வருது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்துட்டு இருக்காரு இந்த டைமில் நம்ம டிஆர். ஸோ இந்த படம்ன்றது வந்து ஒரு ரீமேக் படம் வர இந்தியில் ஒரு வெற்றியான ஒரு ரீமேக் படம். அப்போ வந்து இந்தியில் வெற்றியான படங்கள்லாம் இங்கே ரீமேக் பண்ணி பெரிய பெரிய டாப் ஸ்டார்ஸ்லாம் ஹிட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ டிஆர் நினச்சிட்டு போல இருக்கு, நான் மட்டும் நான் தக்காளி தொக்கா எனக்கு ரீமேக் வராதான்ட்டு. ஸோ அதனால் இந்த படத்தை வந்து அழகாக இங்கே ரீமேக் பண்ணி தமிழ் மக்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக இந்த ஒரு தாயின் சபதம் படத்தையும் நல்ல ஹிட் அடிச்சிருப்பாரு நம்ம டிஆர். மியூசிக் எலாஸ்ட்லி இளையராஜா எவ்வளோ பாட்டு போட்டாலும் சரி, டிஆர் அவருக்கான ஒரு ஆடியன்ஸ் அவர் பாட்டு மூலமாக என் கேஸ்ட்டை வந்து அவ்வளோ விற்க வைப்பன்ற அளவுக்கு அவரோட பாட்டை அவ்வளோ சூப்பராக தருவார். அந்த மாதிரி இந்த ஒரு தாயின் சபதம் படத்துலையும் நல்ல வெற்றி பாடல்கள் அன்னைக்கு டைமில் கொடுத்துருப்பாரு. அதோட நம்ம டிஆரை பொறுத்தவரைக்கும் தங்கை பாசத்தில் தான் மனுஷன் பிச்சு பெடல் எடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் ஒரு தாயின் பாசத்தையும் இந்த படத்தில் ரொம்பவே அழகாக, அதுவும் ஸ்ரீவித்யா அப்போ வந்து அந்த தாய் கேரக்டர்லாம் நிறைய ஸ்ரீவித்யா 90sலாம் வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் முன்னோடியாக இந்த படம் இருந்திருக்கும்னு சொல்லலாம். ஆடியன்ஸ்கிட்டையும் நல்ல ஒரு வெற்றி அடைஞ்ச ஒரு படம். ஸோ தாயின் சபதம் அன்னைக்கு தேட்டரிக்கல்ல 100 நாளைக்கு மேலே ரொம்பவே நல்லா ஓடிய ஒரு பிளாக் பஸ்டர் படமாக இருந்தது. நமக்கு 6வது இடத்துல பார்க்க போகிற படம் என் தங்கை கல்யாணி. என் தங்கை கல்யாணி நம்ம ஒரு தாயின் சபதம் படத்துக்கு அப்புறம் 88ஆம் வருஷம் ரிலீஸ் ஆகுது. அவருக்கு வழக்கமான அந்த தங்கச்சி சென்டிமெண்ட்ல இருக்கிற அந்த டெம்ப்ளேட்டோட தான் இந்த படத்தை எடுத்திருப்பாரு. பாட்டுன்றது கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சில பாட்டுகள் மட்டும் ஆடியன்ஸுக்கு வந்து டிஆர் ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் நல்லா பிடிச்சது. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இவர் வந்து எஸ்பிபி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன் இந்த மாதிரி ஃபேமஸ் சிங்கரை மட்டும் தான். ஆக்சுவலி இவர் வந்து என்னதான் மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் பிரபலமாக வாய்ஸ் உள்ளவங்களை அந்த ஒரு லக் ஃபார்மேட் ஒர்க் ஆச்சா இல்லை என்ன ஒர்க் ஆச்சோ ஆக்சுவலி அந்த மாதிரி சாங்ஸ்லேயும் வந்து இவர் கில்லியா இருந்தார். அது இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஆக்சுவலி அவருக்கான அந்த கான்செப்ட் தங்கச்சி கான்செப்ட்ன்றது இந்த படத்துக்கு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்தது. அதை தாண்டி சிம்புவோட சில விஷயங்களும் இந்த படத்தில் வந்து ஆடியன்ஸுக்கு இன்ட்ராக்டாக இருந்ததை தாண்டி நம்ம டிஆரை பொறுத்த வரைக்கும் செட்டு பேசியிருப்பேன். செட்டில் வந்து இந்த படத்தில் ரொம்பவே அழகாக கையாண்டிருப்பார். ஆக்சுவலி இந்த படம் மூலமாக தான் வந்து அவருக்கு அந்த செட்டுக்கான அந்த ஆக்சுவலி 80s ஸ்டார்டிங்கில் செட்டுங்கிறது பிரபலமாச்சு. அதை வந்து மனுஷன் வேற மாதிரிலாம் சினிமா மாறிட்டு வரும்போது இவர் கைவிடாமல் இருந்தார். அது இந்த ஒரு டைம்லலாம் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடவே இருந்தது ஆடியன்ஸ் மத்தியில் அந்த செட்டுங்கிறது. எனவே இந்த மாதிரி டிஆரோட டெம்ப்ளேட்டில் நிறைய விஷயங்கள் எல்லாமே கூடி வந்ததால ஆடியன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் அதுக்கு தான் காத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது தேட்டரிக்கில் நல்ல ஒரு வெற்றியும் ஆச்சு. என் தங்கை கல்யாணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தேட்டரிக்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் பஸ்டர் படமாக தான் இருந்தது. நம்ம கவுண்டரில் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் மைதிலி என்னை காதலி. இந்த மைதிலி என்னை காதலி படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம டிஆர் வந்து ஒரு மிகப்பெரிய வேற லெவல் கிட்டலாம் கொடுத்துட்டாரு. ஒரு 2 வருஷம் கழிச்சு அப்போ படம் ரிலீஸ் ஆகுது அவருக்கு. அந்த மாதிரி வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் அப்போ யாரும் தரமாட்டாங்க, நிறைய படங்கள் கொடுக்குறவங்க. இன்னி காலத்தில் தான் வந்து 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் ஆக்கறலாம் வந்து ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. பட் அன்னைக்கெல்லாம் வருஷத்துக்கே 2 படம் 3 படம் இல்லை வருஷத்துக்கு ஒரு படம் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது 2 வருஷம் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த மைதிலி என்னை காதலி படத்து மேலே. ஆக்சுவலி நான் சொன்னேன் இப்போ இந்த சில காரணங்கள் மூலமாகவே எதிர்பார்ப்பு எங்கேயும் நிற்கிது இந்த படத்து மேலே. அதை விட இன்னும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக அப்போல்லாம் வந்து கேசட் ரிலீஸ் ஆகிடும். ஆடியோ வந்து மிக பெருசாக கேசட்டில் தான் வரும் அப்போ. ஸோ அந்த கேசட்டில் சக்கப்போடு போடுதுங்க. ஏன்னா மைதிலி என்னை காதலி படத்தில் அத்தனை பாட்டும் வேற லெவல் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அன்னைக்கெல்லாம் ஒரு பாட்டு ஹிட் ஆகிடுச்சுன்னா அதை தேட்டரில் மட்டும் தான் போய் பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் மிக பெருசாக இருக்குது. ஸோ படம் வரும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டிஆர்ஏ ஹீரோ தான். ஆக்சுவலி இந்த படத்தோட ஹீரோயினி அமலா வந்து உங்களுக்கு நிறைய படம் பார்த்துருப்பீங்க, நிறைய
நிறைய டாப் ஆக்டர்லாம் ரொம்பவே கவர்ச்சியாலாம் நீங்கள் நடிச்சிருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி இந்த படம் தான் உங்களுக்கு முதல் அறிமுகமான படம். இதில் நம்ம டிஆர் வந்து அவங்களை அறிமுகப்படுத்துறதே அவங்களுக்கு கிளாசிக்கல் டான்சிங் ரொம்ப நல்லா வரும்ன்றனால தான் அறிமுகப்படுத்துறாரு. ஏன்னா இந்த படத்துக்கு அந்த கிளாசிக்கல் டான்சர் தான் தேவை ஒரு ஹீரோயினியா. ஆக்சுவலி அப்படிப்பட்ட ஒரு அழகான கிளாசிக்கல் டான்சர், அழகான ஒரு சூப்பர் ஹீரோயினி, ஆனால் மனுஷன் தொடவே மாட்டார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஆர் வந்து அவரோட ஹீரோயினி யாருமே வந்து தொட்டு நடிக்க மாட்டார். ஹீரோவாக பல படங்கள் பண்ணாலும் சரி, கொஞ்சம் வந்து நெகட்டிவாக சில கேரக்டர்லாம் வந்து பண்ணியிருந்தா கூட ஹீரோயினை தொட்டு நடிக்கிற ஒரு பழக்கம்ன்றது நம்ம டிஆருக்கு கிடையவே கிடையாது. அதை தாண்டிலும் அவ்வளோ அழகாக ஆக்சுவலி அறிமுகம்லாம் படுத்தி வச்சிருக்கேன். அவன் அறிமுகப்படுத்தினா என்னென்னவோ பண்ணுறான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏகபத்தினி விரதனாகவே இருந்திருக்காரு மனுஷன். ரியல் லைஃப் மட்டும் இல்லாமல் சினிமா லைஃப்லையும் அதுவும் ஒரு ஹீரோவாக இருந்துக்கிட்டு ஆக்சுவலி நம்ம டிஆர் வந்து தங்கை பாசத்தில் கில்லாடின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பாட்டெலாம் வச்சு. அதே மாதிரி வந்து காதல் தோல்வியிலையும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். இந்த படத்துலையும் வந்து அந்த காதல் தோல்வின்ற மாதிரியான விஷயம் இருந்து பாட்டெலாம் ஹிட் ஆகியிருந்தாலும் ஆக்சுவலி காதல்ன்ற ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மைதிலி என்னை காதலில் ஒரு அழகான ஒரு காதல் இருக்கும். உங்களுக்கு காதலாம் சொல்ல ஆரம்பிச்சேன்னா எங்கேயோ போவோம். ஆல்ரெடி வீடியோ எப்படியோ போயிட்டு இருக்கு. எனக்கு வர இங்கே வாய்ஸ் பேசும்போது 1008 டிஸ்டர்பன்ஸ். ஸோ நான் அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்தாவணும். 20 படம் வேறு இருக்குது. இல்லை நான் கதையெல்லாம் பற்றி பேச ஆரம்பித்தா என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. ஸோ மைதிலி என்னை காதலிலாம் எனக்கு பிடிச்ச படம். அதில் ஒரு சில டிஆர் ஆக்டிங்லாம் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த கான்செப்டாக அதை தாண்டி இந்த சாங்ஸ் அத்தனையும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ தேட்டருக்குள்ளேயும் வந்து டிஆருக்கு ஒரு மிகப்பெரிய வேற லெவல் மார்க்கெட். அன்னைக்கு டைமில் இந்த கான்செப்ட் வந்து செமைய ஆடியன்ஸ் கிட்ட ஹிட் அடிச்சுது. ஸோ ஒரு மிகப்பெரிய மாபெரும் வெற்றியை தேட்டரிக்கல் மைதிலி என்னை காதலி படம் ஆச்சு. படம் வந்து பிளாக் பஸ்டர் நம்ம தாராளமாக சொல்லலாம். இந்த மைதிலி என்னை காதலி படத்தில் வர அந்த படம் தான் மன்மதன் படத்தில் வந்து ரீமேக் பண்ணியிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸ்டார்டிங்லேயே வரும் டைட்டில் போடும்போது அந்த பாட்டு. ஸோ இந்த படம்ன்றது அன்னைக்கு ரொம்பவே பிரபலமான ஒரு படமாகவும் இருந்தது. ஆக்சுவலி டிஆரோட நிறைய படங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்றதுலாம் எனக்கு தெரியாது. அவரோட நிறைய படங்கள் கிடைக்கவும் கிடைக்காது. ஏன்னா அவரோட படத்துக்குலாம் வந்து அவரே ப்ரொடியூஸ் பண்ணதுனால ரைட்ஸ் வந்து யாருக்குமே தராமல் இருந்தார் ரொம்ப காலமாக. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்து சில டிவி சேனலுக்கு கொடுத்துருப்பாரு. கேசட் கிடைக்கிறதும் பெருசாக இருக்கும். மேபி இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவே ஒரு 5-10 இயர் முன்னாடிலாம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இல்லை நீங்கள் டிஆர் நிறைய படங்கள் பார்க்க விரும்பினாலும் ஆக்சுவலி ஒரு சில படங்களை வந்து தாராளமாக பார்க்கணும். ஏன்னா ஒரு சில படங்கள் உங்களுக்கு போர் அடிக்கலாம், நான் இதுக்கு முன்னாடி சொன்னது. ஆனால் மைதிலி என்னை காதலிலாம் வந்து உங்களுக்கு டிஆர் ஆக்டிங்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்ததாலும் இதை ஒரு லவ் கான்செப்டாக உங்களுக்கு வந்து ஏற்றுக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். நம்ம கவுண்டரில் நாலாவது பார்க்க போகிற படம் உயிருள்ள வரை உஷா. இந்த படம் 83 ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துருந்தாலும் இந்த உயிருள்ள வரை உஷாக்கு முன்னாடி ஒரு 2 சுமாரான படம் தான் இருக்குது நம்ம டிஆருக்கு. இந்த படம்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல் முறையாக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவரோட பொண்டாட்டி பேர் அதனால உயிருள்ள வரை உஷா. அவரோட ப்ரொடக்ஷனில் அவர் டைட்டில் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒய்ஃபோட பேரை வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாரு. இந்த கதைக்களம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு ஃபேமஸான ஒரு கதைக்களமாக சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்து தமிழ் சினிமாவில் அது ட்ரெண்ட் ஆகிருக்குமான்னு தெரியல. நீங்கள் பூந்தூர காவல்காரன், செந்துரு பூவே, அப்புறம் சின்ன பூவே மேலே பேசி இந்த மாதிரி படங்கள் வெற்றி படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இதோட கான்செப்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இளம் காதல் ஜோடியை வந்து ஹீரோ சேர்த்து வைப்பார். ஆக்சுவலி அந்த மாதிரியான கான்செப்ட் தான். அந்த படத்தை ரொம்பவே அழகாக ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி அன்னைக்கு டைம்லலாம் வந்து இந்த காலேஜ் சம்மந்தப்பட்ட படங்கள் அதிகமாக வந்திருக்குமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் டிஆர் தான் பெருசாக அறிமுகப்படுத்தினார் சொல்லுவேன். ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் லைஃப் அப்படியே பிரதிபலிக்கும். ஆக்சுவலி அன்னைக்கு ஸ்கூல் போகிறதே பெரிய விஷயம். 80 ஸ்டார்டிங்லலாம் நிறைய ஏழை மக்கள்லாம் சொல்கிறேன். அதில் காலேஜ் படிக்கிறதே வந்து ரொம்பவே கம்மியான ஒரு கூட்டம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் காலேஜ் லைஃப் அப்படின்றதே வந்து தேட்டரில் காட்டியிருப்பார். ஸோ அதுக்குள்ளே இருக்க அந்த லவ், அப்புறமா அதில் குடும்ப சூழ்நிலை, சில குடும்பத்தில் இருக்கிறவங்களால வர பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து ரொம்பவே அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு ஹீரோத்துவமான கேரக்டருக்கு நம்ம ரஜினி போய் கேட்டிருப்பாரு. ஆக்சுவலி ரஜினி வந்து அந்த டைமில் நடிக்க முடியாமல் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த கேரக்டரை நம்ம டிஆர் எடுத்திருப்பாரு. என்ன ஒரு தைரியம் பாருங்க, ரஜினிக்கு வச்சிருந்த கேரக்டரை டிஆர் எடுத்து பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி ஜெயபாலன்ற கேரக்டரில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான். அவருக்கு வந்து ஒரு பேக் ஆஃப் லவ் ஸ்டோரின்ற மாதிரி வச்சு எனிவே டிஆர் வந்து இல்லை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவே வந்து களமிறங்கிட்டார் தான் சொல்லும். அதுக்கு முன்னாடிலாம் வந்து அவரோட படங்களை சின்ன சின்னதாக கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி வந்திருப்பாரு. ஸோ இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய கேரக்டர் எடுத்து பண்ணுறாரு. அப்புறம் நளினி கங்கான்னு 2 புதுமுகத்தையும் இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருப்பார். நம்ம நளினியை அறிமுகப்படுத்தினது நம்ம டிஆர் தான். கங்கா மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருப்பார். கங்காவை இவர் அறிமுகப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அவரோட நிறைய படங்களையும் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு நம்ம டிஆர். அன்னைக்கு டைம்ல இந்த உயிர் உள்ள வரை உஷா ஒரு நல்ல ஒரு காதல் திரைப்படமா தேட்டரில் ஒரு சம பிளாக் பஸ்டான படம் தான் சொல்லணும். நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போற படம் தங்கைக்கு ஒரு கீதம். உயிர் உள்ள வரை உஷால நளினியை ஃபேமஸ் பண்ணி விட்டாரு. ஸோ அவங்களையே வந்து தங்கச்சியா வச்சு அவங்க தான் மெயின் கேரக்டர். தங்கைக்கு ஒரு கீதம் படம் பேரு. நம்ம டிஆர் வந்து ஹீரோவா நடிக்கிறாரு. ஆனால் சிவகுமாரை போட்டிருப்பாரு ஹீரோ மாதிரி. பட் ஹீரோக்கான ஸ்கோப் நம்ம டிஆருக்கு தான் இருக்கும். வரதட்சணை கொடுமை அப்படின்ற விஷயம் அன்னைக்கு ரொம்பவே ஃபேமஸா இருந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து அந்த மாதிரியான படங்களை கையாண்டிருக்காங்க. ஆக்சுவலி விசுது கூட டவுரி கல்யாணம் பார்த்திருப்பீங்க. அதுலயே வந்து ஒரு புது விதமா இந்த தங்கைக்கு ஒரு கீதம் அந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அப்பெல்லாம் நிறைய வந்து அப்பா அம்மான்ற தாண்டி நிறைய அண்ணன்கள் தான் தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சென்டிமெண்ட் இங்கே நல்லாவே பல பேருக்கு வந்து கனெக்ட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி இங்கே படத்துக்காக தங்கச்சி கோசம் அண்ணன் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நிறைய வந்து ரியல் லைஃப்ல நிறைய பேர் கனெக்டாக இருந்தது. அதை தாண்டி எல்லாருக்குமே வந்து ஒரு பொது பிரச்சனையாக இருந்தது அந்த வரதட்சணை கொடுமைன்றது. ஸோ அதை ரொம்பவே அழகாக ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நம்ம டிஆருக்கே உரிய அந்த தங்கைக்கு ஒரு பாசம்ன்றதையும் வந்து ரொம்ப பெருசாக ஹைலைட் பண்ணி பாட்டெலாம் கூட செமையா வேற லெவலில் ஹிட் அடிச்சு டிஆர் மியூசிக், டிஆர் பாட்டு எழுதுறது அப்படி எல்லாத்தையும் ஒன் மேன் ஆர்மியாக அந்த படத்துக்குள்ளே வச்சு இந்த படத்தை ஒரு செம பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக்கியிருப்பார். அன்னைக்கு டைமில் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது. அப்புறம் இல்லை இன்னொரு கூடுதல் விஷயமா டிஆர் தங்கச்சி நளினி காலேஜ் படிக்கும் போது ஒரு லவ்
லவ் இருக்கும். நம்ம ஆனந்த் பாபு இந்த படத்தில் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. ஆக்சுவலி அந்த லவ்ன்றது கல்யாணத்துக்கு அப்புறம் அது ஒரு டிஸ்டர்ப். இது வந்து 90ஸ்லாம் நிறைய இந்த மாதிரி ரியல் லைஃப்லேயே நடந்திருக்கும். ஆக்சுவலி பெற்றவங்க வந்து பொண்ணை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து வரதட்சணை கொடுமையில் சிக்கியிருக்க அந்த பொண்ணோட லவ் பாதிக்குதுன்றதுலாம் ஆக்சுவலி ரியல் லைஃப்லேயே நிறைய இந்த மாதிரி இருந்திருக்கு. அது 80ஸ்ல வந்து 90ஸ்ல வந்திருந்தா கூட செம்ம பிளாக் பஸ்ட் அடிச்சிருக்கும். அந்த மாதிரி அழகா ஒரு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேவே அழகா இந்த படத்துக்குள்ளே வச்சு செமையான ஒரு பிளாக் பஸ்டையும் அடைஞ்சிருக்கும் இந்த தங்கைக்கு ஒரு கீதம். இது இடையிலாம் வேற எந்த படம் அடைய போகுது? ஏன்னா வாழ்வியின் நிதர்சனத்தை வந்து அழகா ஸ்கிரீன்ல காட்டும் போது அந்த படம் ஹிட் ஆகலனா எப்படி? நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போற படம் ரயில் பயணங்களில் நம்ம டிஆருக்கு வந்து முதல் ஒரு வெற்றின்னு சொல்லி நம்ம ஒரு டைரக்ஷன்ல வந்து பேர் வந்து வரதுல 2வது படம். ஆக்சுவலி ஒரு வேற லெவல் பிளாக் பஸ்டர்ல வந்து இந்த ரயில் பயணங்களில் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சது. அது படமா கதையா ஹிட் அடிச்சது. அதுவே ஒரு பெரிய லெவல் தான். ஆக்சுவலி அதை விட சாங்ஸ்ன்றதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. இதுக்கு முன்னாடியே வந்து அவர் ஒரு நல்ல லவ் ஃபெயிலியர்ல அவர் பேர் வச்சிருக்கனாலும் இந்த லவ் ஃபெயிலியர் தான் இன்னைக்கு ரொம்பவே ஒரு இதுவுமா இன்னைக்கு சொசைட்டியில் இருந்த ஒரு விஷயம்னே சொல்லலாம். அதை அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஒரு மேடை பாடகன் வந்து ஒரு சாதாரண ரசிகையை லவ் பண்ணுறது, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு ஆக்சுவலி சைக்கோ டார்ச்சர் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது எப்பயுமே வந்து அந்த கான்செப்ட்லாம் இது என்றைக்குமே காலத்தோடு இருந்துகிட்டு இருக்க ஒரு கான்செப்டாக இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நிறைய புருஷன்கள் வந்து உனக்கு அவனை பிடிச்சதில்ல அப்படின்ற மாதிரி டார்ச்சர் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அது 80s 70s எஸ்பெஷலி 90s அந்த டைம்லலாம் கொஞ்சம் நிறையவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதை ரொம்பவே அழகாக படம் பிடிச்சி காட்டினது மட்டும் இல்லாமல் ரயில் பயணங்களில் அந்த கேரக்டர் மூலமாக அதை ரொம்ப அழகாக வந்து ஸ்க்ரீன் பிளேவாக ஸ்டோரியாக எல்லா ஆடியன்ஸுக்கும் அது பிடிக்கிற மாதிரி அதை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு வலி உணர்வு இது எல்லாத்தையும் வந்து ரொம்பவே சூப்பராக கடத்திருக்கும்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம டிஆரோட லைஃப் கெரியரில் எல்லாமே வந்து நிறைய பிளாக் பஸ்டர் தான். இல்லை ஆரம்பத்தில் வந்து அவருக்கு ரயில் பயணங்களில் ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். ஒரு சில்வர் ஜூப்ளிக்கு மேலே ஓடிச்சுன்ற மாதிரி வந்து பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் இதுவும் வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஒரு 1 இயர் கிட்ட ஓடி இருக்கு. நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான மூவியாக இந்த படம் இருந்து சொல்லலாம். இதோட இந்த படத்துலையும் நம்ம டிஆர் அவருக்கான அந்த காலேஜ் லைஃப், அதுக்கப்புறம் அந்த இளைஞர்களுக்கான சில விஷயங்கள், காதல் தோல்வி, இது எல்லாமே ரொம்பவே அழகாக ஆக்சுவலி அவருக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு லவ் ஃபெயிலியர் ஆகுதுன்ட்டு. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணியே வந்து அதுக்குள்ள அழகான வந்து சமூகத்துக்குள்ள இருக்க சில கருத்துக்களை கதையாக பண்ணி தேட்டரில் ஒரு மாபெரும் வெற்றி அடைந்த ஒரு படமாக மாற்றியிருக்காரு எல்லா படங்களையும். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நம்ம டிஆர் டைரக்ட் பண்ண படங்கள் அப்படின்ட்டு கவுண்டர் எடுத்து பார்த்தாக்கா இதுதான் முதல் இடத்துல வச்சாகணும். பேர் குறிப்பிட்ட படங்கள் மட்டும் இல்லாமல் பேர் குறிப்பிடாத ஒரு படம் இருக்கும், அடுத்து பேசுவேன். ஸோ அதோட சேர்த்தா கூட ஏன்னா அந்த படத்தை விட இந்த படம் ஹிட்ன்ற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். எனிவே நான் அந்த படத்தையும் நான் முதல் இடத்துல வைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம டிஆர் டைரக்ட் பண்ணதுலேயே நம்பர் 1 படமாக பார்க்க போகிற படம் ஒரு தலை ராகம். ஆனால் இந்த படத்தை டிஆர் டைரக்ட் பண்ணதுன்ட்டு டைட்டில் கார்டில் போட்டிருக்காது. ஆக்சுவலி அஃபிஷியலாக நம்ம டிஆர் டைரக்ட் பண்ணாத ஒரு படமாக இந்த ஒரு தலை ராகம் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணதா போட்டிருப்பாரு. ஆனால் ஒரு இன்டர்வியூல அன்னைக்கு காலத்திலேயே நம்ம டிஆர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஆக்சுவலி அந்த படத்தை எல்லாமே நான் தான் பண்ணேன், கதை மியூசிக் எல்லாமே அவர் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி படத்தையும் நான் தான் டைரக்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குன்றதுனால நம்ம டிஆர் டைரக்ஷனில் எழுதப்படாத ஒரு விதியை இந்த ஒரு தலை ராகம் மாறிடுச்சு. ஆக்சுவலி டிஆருக்கு வந்து ஒரு ப்ரௌட்னஸோட அந்த டைட்டிலில் வந்து அவர் பேரை கொடுக்காத ஒரு படத்தை நம்பர் 1ல வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்கோசரம் நம்ம இந்த படத்தை நம்பர் 1ல வச்சிருக்கோம். ஆக்சுவலி இந்த வெற்றியும் இதுக்கு முன்னாடி பேசின ரயில் பயணங்கள் வெற்றியும் கம்பேர் பண்ணாக்கா இந்த படம் வந்து உங்களுக்கு 365 டே ரன் தான். ஆக்சுவலி 1 இயர் ஓடின படம், நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச படம். ரயில் பயணங்களிலும் அந்த மாதிரி தான். தேட்டரிக்கல் வெற்றியாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தலை ராகத்தை விட ரயில் பயணங்களில் கொஞ்சம் ப்ராஃபிட்னு சொல்லலாம். ஆனால் படமாக பார்த்தீங்கன்னா ஒரு தலை ராகம் தாங்க. ஏன்னா ட்ரெண்ட் செட்டிங் வேற லெவல் ட்ரெண்ட் செட்டிங் தான் சொல்லணும். அதாவது காலேஜ் லைஃப்பை வந்து இந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக அருமையாக அந்த காலேஜ் பசங்களுக்குள்ள இருக்க அந்த சில விஷயங்கள், அதுக்குள்ளே இருக்கிற அந்த காதல், ஆக்சுவலி நிறைய பேர் காதலை சொல்ல வருவாங்க. அந்த மாதிரி ஒரு தலை காதல்ன்றது அன்றைக்கி மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதை அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை தாண்டியில் யாருமே இல்லாத ஒரு செட் ஆஃபே கிடையாது. இவருன்ட்டு ஒரு ஆக்டர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருப்பார் அந்த படத்தில். ஆக்சுவலி நம்ம டிஆருக்குன்ட்டு ஒரு ஆக்டர் பட்டாளம் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம சங்கர் சொல்லலாம், அப்புறம் ரவீந்தர், ராஜுலாம் வந்து நிறைய படங்களில் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படம் ஹீரோ சங்கர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட்டாக வந்து மலையாளத்துலலாம் அதுக்கப்புறம் ஆயிட்டாரு. அதோட அன்னைக்கு சந்திரசேகர், தியாகு இவங்களும் பாரதி ராஜா கை வச்ச போது கூட அந்த அளவுக்கு வந்து எல்லார்ட்டையுமே சேர்ந்தாங்களான்னு தெரியல. ஆனால் நம்ம டிஆர் ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலி ஒன்றுமே இல்லாமல் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்து அதுவும் படத்துக்கு வந்து தான் டைரக்ட் பண்ண படத்துக்கு தன்னோட பேர் கூட போட முடியாமல் அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் இவங்க எல்லாருமே வந்து பிரபலப்படுத்தி விட்டுருப்பாரு. ஆக்சுவலி இந்த ஒரு தலை ராகம் உங்களுக்கு வந்து பாட்டாவே வந்து ஒரு பெரிய வெற்றி. அப்போலாம் வந்து இளையராஜா வந்து ரொம்ப பிரபலமாயிட்டாரு. இளையராஜா மட்டும் தாங்க ப்ராப்ளம். எம்எஸ் விஸ்வநாதன் வந்து இருந்துகிட்டு இருக்காரு. அவருக்கும் வந்து கொஞ்சம் மார்க்கெட் போயிடுச்சுனாலும் அவர் ஒரு ஸ்டாண்டை பிடிச்சிட்டாரு. சங்கர் கணேசும் ஒரு ட்ராக்ல ஓடிட்டு இருக்காரு. அவங்களுக்குலாம் மத்தியில் டிஆர் வராரு, புதுசாக வராரு. அதை தாண்டி வந்து எம்எஸ், சங்கர் கணேஷ், இளையராஜா இவங்க 3 பேரோட காம்போ மாதிரியும் தெரியுது டிஆரோட மியூசிக்ன்றது. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ பாட்டு வச்சிருந்தாலும் அத்தனை பாட்டையும் நம்ம டிஆரே எழுதி அத்தனை பாட்டையும் வெற்றி அடைய வச்சிருப்பாரு இந்த ஒரு தலை ராகம் படத்தில். அதை தாண்டிலும் அந்த கான்செப்ட், ஆக்சுவலி அந்த காலேஜ் லைஃப், இது எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஜோவியலாக ஆக்கி விட்டது மட்டும் இல்லாமல் இதை பெருசாக கொண்டாட வச்ச ஒரு படமாக ஒரு தலை ராகம் மாறிச்சு. தமிழ் சினிமாவில் ஒரு மாபெரும் ட்ரெண்ட் செட்டர் படம் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தோன்னா அதில் கண்டிப்பாக ஒரு தலை ராகம் இருக்கும். ஆக்சுவலி
அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம டிஆர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணாருட்டு நம்மளுக்கு அஃபிஷியலாக கிடைக்காது. ஆக்சுவலி டிஆர் வந்து படம் ரீதியாக வந்து இந்த ஒரு தலைராகமா அந்த ட்ரெண்ட் செட் மட்டும் இல்லாமல் அவர் தமிழ் சினிமாவில் இன்னும் பல ட்ரெண்ட் செட்டை உருவாக்கி விட்டுருக்காரு. ஏன்னா டேரக்டராக வந்து ஒரு படத்தில் அப்பியரன்ஸ் ஆகுறதுன்றது நிறைய டேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அன்னைக்கு டைம்லேயே வந்து பாக்கியராஜ், விசு, அப்புறம் KS ரவிக்குமார்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவர் டேரக்ட் பண்ண எல்லா படத்துலையும் வந்து அப்பியரன்ஸ் பண்ணுவார். ஸோ அதுக்கெல்லாம் முன்னோடியாக நம்ம டிஆர் இருந்திருக்காரு. அவர் டேரக்ட் பண்ண எல்லா படங்களையும் அவர் வந்து அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாரு. நிறைய படங்களை ஹீரோவாகவும் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆரம்பிச்சு விட்டது டிஆர் தான் சொல்லுவேன். அவர் அதை நிறைவேற்றியும் இருக்காரு. ஏன்னா அவர் டேரக்ட் பண்ண மொத்த படத்துலையுமே அவர் அப்பியரன்ஸ் ஆகியிருக்காரு. அந்த ட்ரெண்ட் செட்டிங் ஒன்றுன்றதை தாண்டி நம்ம தமிழ் சினிமாவில் கருப்பா இருக்கிற ரஜினி வந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் விஜயகாந்த்லாம் வந்துட்டாரு. ஆக்சுவலி பாக்கியராஜ்லாம் கூட சொல்லலாம். ஆனால் டிஆர்லாம் சான்ஸே இல்லை. மனுஷன் வந்து ஆள் கொஞ்சம் அழகுன்றதை தாண்டி இது பாடி ஷேமிங்காக பார்க்கத்தால ஒரு ஆக்சுவலி தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பண்ணி விட்டார்ல. இவரெலாம் வந்ததுக்கப்புறம் தான் பாண்டியராஜனுக்கே நம்பிக்கை வந்திருக்கும். ஏன்னா மனுஷன் வந்து குள்ளம், இவ்வளோ குள்ளமாக ஒரு தமிழ் சினிமாவில் ஹீரோ இருந்திருப்பாரான்றது ரொம்பவே டவுட்டு தான். அதுவும் இல்லாத தாடி, ஆக்சுவலி அன்னைக்கு தாடின்றது வந்து யாருமே வைக்க மாட்டாங்க. இப்போ மட்டும்தான் பீர்டு ஃபேமஸாக இருக்குது. 2000லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷேவ் தான் ஃபேமஸ். ஸோ இப்போ பிரேமம்க்கு அப்புறம் தான் அந்த பீர்டு ஃபேமஸ். பட் அதை 80ஸ்லேயே பீர்டு 80ஸில் தாடி வைக்கிறலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா இருக்கும்போதும் தாடியை வச்சு உள்ளே வந்திருப்பாரு. அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி இவர் வந்ததுக்கப்புறம் பிரபுதேவா அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். மணிவண்ணனும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். ஆக்சுவலி அதுக்கும் முன்னாடி நம்ம டிஆர் தான். அப்புறம் ஒரே ஆள் வந்து ஆக்சுவலி தமிழ் சினிமாவில் இருக்க அத்தனை கிராஃப்டையும் பண்ணுறது அப்படின்றது அதுக்கு முன்னாடியும் கிடையாது. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சில பேர் ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாலும் நம்ம கமல் பண்ணியிருக்காரு. அப்புறம் பாபு கணேஷ்னு ஒருத்தர் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி அப்புறம் இவர் ஒருத்தர் கலைப்புலி சேகரன் ஒருத்தர் இருப்பார். அந்த மாதிரி சில பேர்லாம் தான் குறிப்பாக கை காட்டுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் டைரக்ட் பண்ண அத்தனை படங்களையும் அத்தனை கிராஃப்டையும் மோஸ்ட் ஆஃபாக இவர் ஒருத்தரவே பண்ணுவார். அதுவும் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கிறத தாண்டி ஆக்சுவலி இவர் மட்டும் தான் அதில் வந்து டாப்பர். அப்புறம் செட்டு பொருளையும் நம்ம டிஆர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. தமிழ் சினிமாவில் அத்தனை டேரக்டரை கம்பேர் பண்ணாலும் செட்டுன்ட்டு வந்தாக்கா நம்பர் 1 நம்ம டிஆர் பண்ணதாக தான் இருக்கும். அதை தாண்டி பசங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுற அப்பாவை நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். இல்லை எஸ்எஸ்சி சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்ல டேரக்ஷன் பீக்லேருந்து விஜயை டாப்ல எடுத்து வரதுக்கு எவ்வளோ பண்ணாருன்ட்டு. ஸோ அதுக்கெலாம் முன்னோடியும் டிஆர் தான். ஏன்னா விஜய்க்கெலாம் முன்னாடியே வந்து அவர் உள்ளே கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி அவரோட மார்க்கெட்டே வந்து சிம்பு கோசம் இழந்திருப்பாருன்றே சொல்லலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபர்ஸ்டாக இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு டேரக்டர்னாலே பல பேரை அறிமுகப்படுத்துறதுன்றது ஒரு பரவலான விஷயம் தான். நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒருத்தர் டேரக்டராக வரும்போதே புதுசாக எல்லாருமே கூப்பிட்டு வருதுன்றது ரொம்பவே ரேர். அதுவும் நம்ம டிஆர் தான் ஆரம்பிச்சு வச்சிருப்பார் சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து டேரக்டராக வரும்போதே புதுசாக நிறைய பேர் கூப்பிட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டடாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் சினிமாவில் அப்போ கிடையாது. நீங்கள் புது டேரக்டராக வரனா ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கும், யாராச்சும் வச்சுக்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சினிமாவில் ஒரு டாக் இருக்கும். ஸோ அதையும் சேஞ்ச் ஆஃப் பண்ண சொல்லலாம் நம்ம டிஆர். அப்புறம் இன்னொரு விஷயமா தமிழ் சினிமாவில் கானா பாட்டுங்கிறத நம்ம தேவா கொண்டு வந்து ரொம்ப பிரபலப்படுத்தினார். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து சங்கர் கணேஷ் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாரு. ஆனால் டி ராஜேந்திர வந்ததுக்கு அப்புறம் அந்த கானா அந்த ட்ரெண்ட் செட்டிங்கும் சில விஷயங்கள் வாடாமச்சு, அப்புறம் அந்த கூடையில கருவாடி இந்த மாதிரியான அந்த ஒரு ட்ரெண்டும் ஆக்சுவலி பார்க்க போனால் அந்த 6/8 பீட்டுன்ட்டு ஒன்று சொல்லுவாங்க மியூசிக்கில். அந்த மாதிரியான சாங்ஸை வந்து நிறைய நம்ம டிஆர் கையாண்டிருக்காரு. அதே மாதிரி 2/4ன்னு சொல்லிட்டு மெலோடிக்கு சொல்லுவோம். ஸோ அதையும் வந்து நம்ம டிஆர் வந்து நல்லாவே கொடுப்பாருன்னு சொல்லலாம். ஆக்சுவலி அன்னைக்கு இளையராஜா மிகப்பெரிய ஆளுமையாக இருந்துட்டு இருக்காங்க. எல்லா டேரக்டரும் படம் பண்ணால் இளையராஜா தான் போய் கூப்பிடணும். ஆக்சுவலி இது பாக்கியராஜுக்கே வந்து ஒரு பெரிய சோதனையாக இருந்து. ஏன்னா மனுஷன் ரொம்ப பண்ணுவார் ராஜா. ஸோ பாக்கியராஜே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஃபியூச்சரில். ஆனால் டிஆர் வரதுக்கு முன்னாடியே அது எல்லாத்தையும் கையோடு கொண்டு வந்தவர். இன்னும் சொல்லனா நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஸோ அந்தளவுக்கு டிஆர் கிட்டே எனக்கு இப்போ டைமில் நிறைய இடஞ்சொல்லாம் இருக்குது. ஸோ அது வரைக்குமே ஏதோ இன்றைக்கி மைண்டில் இருக்கிற வரைக்கும் பேசிட்டேன். ஃபியூச்சரில் நிறைய தோணிக்கிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சா எப்பயாச்சும் ஃபியூச்சரில் சொல்ல பார்க்குறேன். அப்புறம் வீடியோ முடியும் போதே வந்து ஒரு விஷயமா ஆக்சுவலி ஏன்னா டிஆர்னு சொன்னாலே அந்த தாடிக்கார் தானே அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டில் அடையாளப்படுத்துகிறாங்க. அந்த தாடி வந்து இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம டிஆரோட தாடிக்கு ஒரு கதை இருக்கும், தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. தாடின்றது அன்றைக்கி டைமில் லவ் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் டிஆர் தாடின்றது வந்து வறுமையின் அடையாளமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். அவங்க பாட்டியை வந்து தாடி சேவ் பண்ணுறதுக்கு காசு கேட்டது. உனக்குலாம் எதுக்கு சேவிங் பண்ணி என்ன பண்ண போகிற, உனக்கு சேவிங் ஒரு குறையான்னு கேட்டது. அன்னிலேருந்து மனுஷன் தாடி எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காப்புல. ஸோ இது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோணாலும் ஒரு பக்கம் இது பிடிவாத குணமா அப்படின்ற மாதிரி சிலருக்கு படலாம். இல்லை அப்படி இல்லாமல் அதை வேற மாதிரி பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். அப்படி தான் நம்ம டிஆரும் எடுத்துக்கிட்டாரு. அதனால தான் வந்து டிஆர்னாலே இன்னொரு முக்கியமான விஷயம் தன்னம்பிக்கைங்க. வேற லெவல் மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொண்டவர். ஏன்னா அவருக்கு ஹைட்டுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் ஃபேஸ் கட்டுக்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லாம் ரொம்பவே சின்ன சின்ன கேரக்டர்லாம் வந்து ஹீரோவாக வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு அவர் நல்ல ட்ரெஸ்ஸிங், அப்புறம் நல்ல ஒரு டான்சிங் ஸ்டைல் இந்த மாதிரிலாம் கூட சிலதை எடுத்திருப்பாரு அவரோட படங்களில் டீசெண்டாக. ஆக்சுவலி மியூசிக்லாம் கற்றுக்கவே கிடையாது, பாட்டு எழுதுறது. அப்புறம் இந்த தமிழில் இருக்கிற புலமை வந்து நம்ம டிஆர் வேற லெவல். அடுக்குமொழி அதை விட்டுட்டோம் பாருங்க. அடுக்குமொழியில் வந்து நம்ம டிஆர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய புலமை. ஆக்சுவலி தமிழில் கருணாநிதி சினிமாவுக்கு வரும்போது வச்சிருந்த அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து டிஆர் தான் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை உருவாக்கினார்னு சொல்ல முடியும். ஆக்சுவலி மனுஷன் கான்ஃபிடென்ட் திலகம் தாங்க சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் இருந்தது. வீராசாமிலாம் வந்ததுக்கப்புறம் கூட சொல்கிறேன், நான் டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லிட்டு மனுஷன் டான்ஸ் ஆடுவார். ஸோ அவரோட 60-70 வயசுக்கு மேலே கூட பார்த்தீங்கன்னா என்னால் இப்போவும் எல்லாம் முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட்றது வேற லெவல். மனுஷன் மோட்டிவேஷன் கான்ஃபிடென்ட் உள்ள ஒரு மனுஷங்க.